Example 8.17. Prove that root of 1 plus cos A by 1 minus cos A equal to cosecant theta plus cot theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ப்ரூவ் தட். அப்போ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். அப்போது எல்ஹெச்எஸ் என்ன செய்கிறோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு போட்ட உடனே நம்மளுக்கு ஞாபகம் வைக்கணும், இதுமாரி ஒரு சம்ஸ் வந்திருந்ததுன்னா நம்ம என்ன இருக்கோம், செகண்ட் வேல்யூ மஸ்ட் பி நெகட்டிவ் சைனாவோ இல்லை பாசிட்டிவ் சைனாவோ வந்திருந்தால் அதுக்கு கான்ஜுகேட் அல்லது என்ன சொல்வோம், ரேஷனலைசிங் அப்படின்னு சொல்கிற பார்ட் எடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ கொடுத்துருக்கிற எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு கான்ஜுகேட் வேல்யூ, அது ரேஷனலைசேஷன் என்னவா மாறும், மைனஸாக இருந்தால் செகண்ட் வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறும். அதுதான் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அது டினாமினேட்டரில் போட்டது அப்படியே நியூமரேட்டர்லேருந்து தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி, இது ஏ ப்ளஸ் பி. அப்போ என்னவாக இருக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயரை 1 சொன்னாலும் போதும், 1 ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸுக்கு மைனஸ், பிக்கு பதில் என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுட்டோம். அப்போ ஸ்கொயர் ரூட்டை இங்கே போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. அப்போ ஸ்கொயர் ரூட்டை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவை ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுட்டு த ஹோல் ஸ்கொயரையும் போட்டுட்டு அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நம்ம 1/2 நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த 1/2 போட்டால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அதுதான் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஆசிட்டிஸ் அப்படியே போட்டோம். அடுத்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா நம்ம ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் படுத்துவோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு எது வேணும், சைன் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே வச்சுட்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லைங்களா. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா போடலாம் இல்லைங்களா. அப்போ இங்கே இருக்கிற 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம போட்டுக்கிறோம். போட்ட உடனே அந்த ரூட்டுக்கு பதில் நம்ம 1/2 போடுறோம். இந்த 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ ஃபைனலாக என்ன இருக்கும், நம்மளுக்கு சைன் தீட்டா ஒண்டி தான் வரும். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை என்னது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படி நம்ம போட்டுக்கிறோம். அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான் போது 1 பை சைன் தீட்டாவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டர் எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், நியூமரேட்டரோட ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இப்படி போட்ட உடனே 1 பை சைன் தீட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அது என்னது கொசிக்கன் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும் இல்லைங்களா. அதை நம்ம என்ன செய்கிறோம், ஞாபகமாக நம்ம போட்டு வச்சு பார்த்துக்குறோம். எப்படி 1 பை சைன் தீட்டாவும் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டாவாக வருது அப்படின்றதையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி எழுதி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இதுவும் அதேமாரி நம்மளுக்கு தெரியும். அப்போ 1 பை சைன் தீட்டாக்கு பதில் நம்ம கொசிக்கன் தீட்டான்னு போட்டுக்கலாமா, ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கலாமா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னா என்னது, காட் தீட்டான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பதில் காட் தீட்டா போட்டுட்டோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளுக்கு என்னது, அங்கே மேலே கொடுத்துருக்கிற ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. நம்ம எடுத்தது என்னமோ எல்ஹெச்எஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. அதுதான் ஆர்ஹெச்எஸ் வேல்யூவாக இங்கேயும் அதேமாரி கிடைக்குது பாருங்கள். கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு தெரியும். இதேமாரி இன்னொரு சம்மு இருக்குது, அந்த சம்மை இப்போ அடுத்தது பார்ப்போம் ஓகேங்களா.